தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை எதையாவது நிறைவேற்றியிருக்காங்களா? கரெக்ட். 1000 ரூபா கொடுப்போன்னு சொன்னாங்களே, எத்தனை வருஷம் கழிச்சு 1000 ரூபா கொடுத்தாங்க? அதாவது 2021 ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. எல்லா பெண்களுக்கும் எப்போ கொடுத்தாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நல்லா தெரியும். பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. இப்போ ஊராக என்ன பண்ணுறாங்கன்னா, மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தன்னுடைய சொந்த கட்சிக்கு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள். எனக்கு பார்த்தாலே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மூத்த அதிகாரியாக கட்சி வேலைக்காக வேண்டி பயன்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு சொன்னபோது நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க. இதில் முதலமைச்சர் பெயர் தான் வரணுமே தவிர, இதில் உங்களோடு திரு ஸ்டாலின், உங்களோடு திரு ஸ்டாலின் அப்படிலாம் வரக்கூடாதுன்னு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்க அளவுக்கு தான் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு இருக்குது.